ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம பையனை வந்து சர்வீஸோடு போயிட்டுருக்கோம். கடைசியாக வந்து நம்ம கேரளா போகிறதுக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் பண்ணியிருப்போம். ஸோ 4000 ஓடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ சர்வீஸ் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே 19th, லியோ ரிலீஸ் டே வேறு. மணி வந்து கரெக்டாக 8 ஆகுது. நாங்கள் வேறு போயிட்டு வந்து திருப்பி படத்துக்கு வேறு போனோம், 11 மணி ஷோ. ஸோ அதனால தான் அறக்க பறக்க வந்து கிளம்புறோம். கடைசி வரைக்கும் கூட கன்ஃபார்மே ஆகலை டிக்கெட்டு. நேற்று வரைக்கும் கூட 350 சொன்னாங்க. எங்கன்னா கிண்டியில் ஜோதி தேட்ரு 350 சொன்னாங்க. முன்னாடியே பே பண்ணியாச்சு. கடைசி நாள் வரைக்கும் டிக்கெட்டே கைக்கு வரல. முன்னாடி நான் தான் தருவாங்க, மன்றத்தில் வந்து புக் பண்ணியிருக்கோம், அதனால் முன்னாடி நான் தான் தருவான்னாங்க. அப்புறமா வந்து டிக்கெட் ரேட் வந்து ஏற்றிட்டாங்க, 800ரூபான்னாங்கன்னாங்க. எனக்கு வேணாம், நான் அவ்வளோலாம் 350 ரூபா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லியாச்சு. காசு வந்து மார்னிங் பே பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதோட விட்டாச்சு. காலைல வந்து இப்போ தான் ஏன்ச்சனே நான் ஃபோன் வந்தது, இந்த மாதிரி டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த ஜோதி தேட்டரில் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து 100 ரூபா ஆகும், 450 ரூபான்னாங்க. சரி பரவாயில்ல போயிடலான்னு சொல்லிட்டு 300 ரூபா பே பண்ணிட்டு 3 பேர் போகிறோம். 11 மணி ஷோ கரெக்டாக வந்துருங்கன்ட்டாங்க அந்த அண்ணா. இப்போ வந்து சர்வீஸ் விட்டு போயிட்டு குளிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்ப வேண்டியது தான். எதுலேயுமே பார்க்கல, ரிவ்யூ பார்க்கல, இன்ஸ்டாகிராம் போல், யூடியூப்பில் போல். ஆனால் படம் பயங்கரமாக இருக்கு மட்டும் கேள்விப்பட்டேன், பசங்க சொன்னானுங்க. இப்போ போயிட்டு வந்து கிளம்ப வேண்டியது தான். ஐயோ, நான் அதை பற்றி வேறு பேசினுக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரிவ்யூ வண்டியோட சர்வீஸ் வீடியோ. நான் பாட்னு லியோவை பற்றி பேசினிருக்கேன். சரி, அதான் கடைசியாக வந்து கேரளாவுக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் பண்ணியிருப்போம். அதோட 4000 ஓடிச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த சர்வீஸ் வந்து விட போகிறோம். எங்கன்னா ஆவடியில் இருக்க எலைட் ஷோரூமே தான். ஒரு ஷார்ட்டான பீரியடில் சீக்கிரமாக வந்து சர்வீஸ் போடுறது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த ட்ரிப்பே வந்து 1500 போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம், ஒரு வாட்டி ஷூட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஏன் வண்டி அப்படி தான், என்எஸும் அப்படி தான். நாளைக்கு வந்து என்ன சர்வீஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து இவனை விட போகிறோம், நாளைக்கு அவனோட போகிறோம். அது வேறு தாம்பரம் போனோம். அண்டு கம்ப்ளைண்ட்டு என்னென்ன இருக்குன்னா, செயின் வந்து அடிக்கடி லூஸ் ஆகிடுது. அதுனா கதைன்னு தெரில. அது மோஸ்ட்லி எல்லா வண்டியிலையும் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், செயின் வந்து லூஸ் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது டைட் பண்ண சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா ரேடியேட்டர் ஃபேன் வந்து மாற்றி ஆச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, பெருசாக வேறு எதுவும் இல்லை. நான் வந்து சர்வீஸ் விட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணும் சொல்லி விடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து கேட்போம். லாஸ்ட் டைமே வந்து எவ்வளோ ஆச்சு, 1600 ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை எனக்கு எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் பார்ப்போம். சீக்கிரமாக வந்து விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு போயின்னு கூட சொல்லிடுறாங்க போல். பட் ஆனால் நம்மளால் முடியாது, நம்ம ஈவினிங் தான் வந்து எடுக்கணும். இந்த வண்டியில் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். வண்டி பக்காவாக ஓடுது. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் என் வண்டியில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் திருப்பி வந்திருக்கு. நான் அந்த கிளிப்பை வந்து நாளைக்கு ஆட் பண்ணுறேன். நாளைக்கு என் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி பிரச்சனைன்றதை காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது, மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது. திருப்பி அந்த பிரச்சனை வருது, நான் தெரில. அது ஈஸி எதனா அப்டேட் பண்ணுமா, ஆனால் கதைன்னு தெரில. நாளைக்கு தான் ஷோரூமில் விட்டு கேட்கணும். நான் வந்து திருப்பி மோட்டிலே வாங்கிட்டேன் என்எஸ்க்கு. ஸோ அதே தான் ஊற்ற போகிறேன் திருப்பி. பிக் பில்லியன் டேஸ் வந்துச்சுல, ஸோ அதில் வந்து 1000 பைக் வந்துச்சு. ஸோ பட்டுன்னு வாங்கிட்டேன். இதுக்கு வந்து மோட்டல் ஊற்றலாம் தான் பிளானு. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் ஊற்றிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ நார்மல் Yamaha ஆயிலே தான் ஊற்ற போகிறோம். அண்ட் கைஸ், அந்த என்எஸ் வந்து கேட்டிருந்தீங்களே, நிறைய பேர் வந்து இன்னுமா ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு. ரெடி பண்ணல நிஜமாலே. ஸ்பீடோ மீட்டர் மட்டும் இன்னும் மாட்டல. அதனால தான் வெயிட் பண்ணுறேன், போட வேணான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் போட்டலாமான்னு பார்க்குறேன். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை இந்த வீக்கில் நான் போட்டுறேன். ஸ்பீடோ மீட்டர் வந்து பட்ஜெட் இல்லாதனால இன்னும் வாங்கலை. மற்ற செலவுலாம் வேறு போயிட்டுருக்கா, அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் வீடியோ நான் போடல, கொஞ்சம் ஒர்க் விஷயமா. நான் நெக்ஸ்ட் வீக்கில் போட்டுறேன். ஸ்பீடோ மீட்டர் வந்து மாற்றணும் இல்லையோ, நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அந்த புது என்எஸோட ரிவ்யூ வீடியோ வந்து வந்துடும். அண்ட் அந்த வண்டியில் வந்து திடீர்னு நாங்கள் பயந்துட்டோம் தெரியுமா, போன வாரத்தில் மழை, சரியான மழை. சரி காலைல கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருந்தோம். அது வந்து வண்டி ரெடி பண்ணும்போது ஆல்ரெடி பிளாஸ்டிக்லாம் வந்து எரிஞ்சிச்சுல. ஸோ அதில் வந்து சைலன்சரில் பிளாஸ்டிக்லாம் உருக்கி ஒட்டின்னு இருக்கு போல். அது வந்து ரன்னிங் கண்டிஷன்லாம் வந்து வண்டி முன்னாடி ஓட்டும் போதெல்லாம் எதுவுமே ஆகலை. கரெக்டாக நாங்கள் மழை டைமு மழையில் ஓட்டுறோம். அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து சூடுபட்டு உருகி ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிச்சு பேக்கில் சைலன்சர்லேருந்து. அதனால் அது திருப்பி புகை வருதுன்னு சொல்லிட்டு வண்டியை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு பயத்தில்
அங்கேருந்து 2 வச்சுனே வீட்டுக்கு வந்து விட்டோம். அப்புறமா போய் கேட்டால் சைலன்சர் கழட்டி பார்த்தா உள்ள பிளாஸ்டிக் வந்து அப்படியே எரிஞ்சு கட்டி ஆகிட்டு இருக்கு. அது தண்ணி போட்டோன்னே புகை வர ஆரம்பிச்சிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை, இது ஏன் பயந்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே சரியான சிரிப்பாயிடுச்சு. வண்டி கொஞ்சம் ரன்னிங் கண்டிஷனில் ஓடி தேகிற வரைக்கும் வந்து திக்குன்னு தான் இருக்குது வண்டி எடுக்கிறதுக்கே. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி எரிஞ்சுப்பா அதெல்லாம் கண்ணிலே இருக்குது இன்னும் வண்டி எரிஞ்சதெல்லாம். ஸோ அதனால தான் அவ்வளோ பயம். நான் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து வண்டி ரிவீல் பண்ணிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிங்க நான் தான் தலைக்கா அந்த என்ன சொல்கிறது இன்னுமா வண்டி வந்து ரெடி பண்ணல, ரிவீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக வண்டி வந்து ரிவீல் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. போயிட்டு வந்து கிளம்பணும். அதனால தான் வந்து நான் வண்டியை லைட்டாக கொஞ்சம் பறக்க விட்டுன்னு இருக்கேன், இல்லை ஸ்லோவாக தான் போயிருப்பேன். சரி ஓகே கிஸ், நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இதோட ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஷோரூம் போயிட்டு அங்கே விட்டுட்டு அப்படிலாம் வண்டி திருப்பி ரிட்டன் எடுப்போம்ல, ஸோ அப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். பரவாயில்ல, நிறைய வண்டி இல்லை, சீக்கிரமாக வந்துட்டோம். இதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம எம்டியும் விட்டாகணும். சீக்கிரமாக போய் விட்டா சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க வண்டியை. யாருமே வரல போலியே. நான் சர்வீஸ் பண்ணணும் வண்டி. புரியல. 10 மினிட்ஸ் ஆகுமா? ஓகே நான் என்னான்னு கேட்டு சொல்கிறேன். வண்டியில் வந்து என்னென்ன மாற்றணும்னா ஆக்சிலேட்டர் கிரிப்பு வந்து போயிடுச்சு, ஒரு மாதிரி வந்து டைட்டாக ஸ்டக்காக வர மாதிரி இது, திருப்பவே முடியல. அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிளை வந்து மாற்றணும். அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து தேஞ்சிருக்குல்ல, அது ஒரு வாட்டி கீழே விட்டான் அவன். ஸோ இதுவும் வந்து மாற்றணும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக இல்லை, செயின் டைட் பண்ணணும், கூலண்ட் ஆயில் டாப்அப் பண்ண சொல்லிட்டு இன்ஜின் ஆயில் மாற்றணும். மற்றெல்லாம் ஜென்ரல் தான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போதைக்கு வந்து இதுதான் சொல்ல போகிறோம். அது இன்னும் வரல போல், வேறு யாரும் செக்யூரிட்டி தான் இருக்கார். யாருன்னா வந்ததுக்கப்புறமா சொல்லி விட்டு கிளம்ப வேண்டியதான். அவர் ஃபஸ்ட்டு நாங்கள் செகண்ட் நினைக்கிறேன். நம்ம பையன் பாருங்கள், ஹார்னு கழட்டிட்டேன். இன்ஜின்லாம் வந்து படுமோசமாக இருக்குது, ஃபுல்லாக சேர் தான். ஸோ எப்படியும் ஆயுத பூஜைக்கு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணணுமா, கரெக்டான டைமில் வந்து சர்வீஸ் ஓட போகிறோம். அப்படியே ஒரேடியாக சர்வீஸ் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி அப்படியே வீட்டில் ஏற்ற வேண்டியதான். ஸோ நாளைக்கு வந்து இவனை சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ வண்டி வந்து ரெடி பண்ணியாச்சு, சர்வீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் என்எஸ்ஸும் வந்து சர்வீஸ் விட்டாச்சு. ஸோ என்எஸ் சர்வீஸ் வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 2300 கிட்ட ஆச்சு. அண்ட் ஏன் வந்து ரிட்டர்ன் விளாக் பண்ணலன்னா சரியான மழை, அதனால தான் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டலாம் மாட்டேன். நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு அதனால் வந்து தம்பி எடுத்துன்னு வந்துட்டான். ஸோ எவ்வளோ ஆச்சுன்றதெல்லாம் நான் காமிக்கிறேங்க. ஸோ எஸ்டிமேட் வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா 2000 ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோன் பண்ணி 2500 வரும், என்ன ஆச்சுன்னு கேட்டால் நீங்கள் நேரில் வந்தால் சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. நேரில் போனதுக்கப்புறமா வழக்கம் போல் அது பேர் என்னது செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணிட்டாங்க. அது வந்து நாங்கள் வேணாம் தான் சொன்னோம். அது எக்ஸ்ட்ரா ஒரு 300 போட்டாங்க. அப்புறம் அதுக்கு வந்து பிரச்சனை பண்ணி அதை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ என்ன தெரியுமா போட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில் ஒரு 530 அப்புறமா வந்து ஆயில் கிளீனர் ஒரு 247, அப்புறமா க்ரிப்பு மாற்ற சொன்னோம், அது ஒரு 60 அப்புறமா வந்து பெய்ட் சர்வீஸு ப்ளஸ் இன்க்ளூடிங் வாஷிங்கா அடப்பாவீங்களா, வாட்டர் வாஷ் ஃப்ரீன்னு தான் சொன்னானுங்க, அதுவும் போட்டுக்கிறாங்க. அப்புறம் கன்சியூமபிள் சார்ஜஸ் ஒரு 177, அப்புறமா இன்ஜெக்டர் க்ளீனர்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு தெரில, அது ஒரு 365. அப்புறமா வந்து பிரேக் ஆயில் கூலண்ட் ஆயில் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும் டாப் அப் பண்ண சொன்னோம். ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதுக்கும் வந்து ஒரே ஒரு மூடி ஊற்றினா கூட அதோடய ஃபுல் அமௌண்ட்டு தான் வருமா. நாங்கள் அதுக்கும் கேட்டோம். நான் ஒரு பாட்டிலே வந்து .4 பாட்டிலே வந்து 80 தான் அப்படின்னு. என்கிட்ட கூட இருக்கே பாருங்க, இதே தான் எம்டிக்கும் ஊற்றுவாங்க, 80 தான் இது. ஸோ இதே தான் வந்து 80 தான் ஆக போகுது ஒரு பாட்டில். நீங்கள் இவ்வளோ போடுறீங்கன்னு கேட்டால் அது அப்படி தான்றானுங்க. என்னத்த சொல்கிறது, மொத்தமாக வந்து 2265 ஆச்சு. எப்படியோ 2 வண்டியும் சர்வீஸ் விட்டாச்சு. இன்னும் என்ன சொல்ல சர்வீஸ் வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அடுத்த வாட்டியிலேருந்து எம்டிக்கும் வந்து நம்ம மோட்டர் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஷோரூமில் வேறு நம்ம பொருள் வாங்கி போய் கொடுத்தா ஊற்ற மாட்டுறாங்க, அது என்ன கதைன்னு சொல்லிட்டு தெரில, பார்ப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ நான் அதோட ரன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதோட.